விநாயகர் சதுர்த்தி பண்டிகையொட்டி பொது இடங்களில் சிலை நிறுவவும் ஊர்வலம் செல்லவும் அரசு தடை விதித்திருப்பதால் களிமண்ணால் சிலை செய்யும் தொழிலாளர்கள் ஏமாற்றமடைந்திருக்கின்றனர். கள நிலவரங்களை தருவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி புதுக்கோட்டையிலிருந்து இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, இந்த தொழிலாளர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? லாவண்யா, கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா மக்களிடம் மண்பாண்டத்தின் பயன்பாடு மக்கள் அதிகமாக மண்பாண்டங்களை பயன்படுத்தியதால் இந்த மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வும் தொழிலும் செழிப்பாக இருந்தது. அதன் பிந்தைய காலகட்டத்தில் மண்பாண்டங்களின் பயன்பாடு குறைந்து போனதால் இவர்கள் வறுமையில் வாழத் தொடங்கினர். இந்த நிலையில்தான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் அதாவது ஒரு கிராமத்தில் 100 குடும்பங்கள் இருந்தால் தற்போது ஒரு 5 முதல் 10 குடும்பங்கள் வரைய இந்த மண்பாண்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவர்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஒரு வருட காலமாகவே விநாயகர் சிலைகள் செய்யும் பணியில் ஈடுபட்டு அதை விநாயகர் சதுர்த்தி என்று விற்பனை செய்து அதன் மூலம் வரும் வருமானத்தில் அந்த ஆண்டு முழுவதும் வாழ்வை நகர்த்தி வந்தாங்க. இந்த நிலையில் தான் கொரோனா பாதிப்பின் காரணமாக கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு அரசு தடை விதித்திருந்தது. அதனால் கடந்த ஆண்டு செய்த விநாயகர் சிலைகளே விற்க முடியாத சூழலுக்கு இந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த ஆண்டாவது விநாயகர் சிலைகளை விற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் இவர்கள் ஆர்வத்தோடு விநாயகர் செய்து வந்த நிலையில் இந்த ஆண்டும் அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. இதனால் செய்த சிலைகளை, அதாவது பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி செய்த விநாயகர் சிலைகளை விற்க முடியாமல் தொழில் ஈடுபட்டுள்ள மண்பாண்ட தொழிலாளர்கள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். இது குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் தூரடிமனையை சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளர் சங்கர் நம்முடன் இருக்காரு. கேட்போம். ஐயா, இப்போ அரசு கொரோனா பாதிப்பின் காரணமாக கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? நான் ஒரு 8 மாசமா இந்த வேலை பார்த்து இருக்கேன். போன வருஷம் வேலை பார்த்துருந்தோம். ஒரு 15 ஆள் வெளியிலேருந்து நல்லா இந்த வேலை தெரிஞ்சவங்க நல்லா கொண்டாந்து வச்சு நாங்கள் பார்த்துருந்தோம். அரசு இது மாதிரி கொரோனாவுக்கு விநாயகர் சிலை எடுக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடுலாம் இருந்தால் நாங்கள் அரசு கட்டுப்பாடுக்கு ஏற்று நாங்கள் யாருக்கும் சிலை கொடுக்கவே இல்லை. வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம்னு சொன்னால் சின்ன சிலை, இந்த ஒரு அடி சிலை வாங்கிட்டு போனாங்க. பாய்ச்சி ஒரு 250 சிலைக்கு மேலே இருந்துச்சு. அது எங்களால் பாதுகாக்க இந்த தரம் எடுத்துக்கிட்டு போனோம். நாங்கள் இது பண்ணலாம். அந்த வேலை பார்க்குற ஆளுகளுக்கெல்லாம் சம்பளம்லாம் கொடுத்து ஓரளவு கொஞ்சம் காசு இருக்கும். நாங்கள் அடுத்த வருஷம் அந்த வேலை பார்க்குற வரைக்கும் அந்த காசை வச்சுக்கிட்டு நாங்கள் செலவு பண்ணிட்டு மறுபடியும் வேலை பார்ப்போம். ஏன்னா போன வருஷம் எடுக்காதனால ஏகப்பட்ட இல்லை கடன்லாம் வாங்கி இந்த வேலை பார்த்தவர்களும் செல் பண்ணோம். இந்த தரமும் நாங்கள் அரசு இது மாதிரி திடீர்னு நாங்கள் இப்போ வரைக்கும் நம்பிக்கையாக தான் இருந்தோம். ஏதாச்சும் நமக்கு இது ஒன்று அந்த வருஷமாச்சும் கொண்டாடுவாங்க, விநாயகர் சிலை எடுத்து கொண்டு வந்தவரை இது ஒன்று அப்படின்னு ரொம்ப பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. இந்த தரமாச்சும் விநாயகர் சிலை கொண்டாடுவா அப்படின்னு நினச்சிருந்தான். திடீர்னு இப்போ நேற்று என்னென்னா அரசு உடனடியாக விநாயகர் சிலை எடுக்கக்கூடாது, தடையை மீறி எடுக்கக்கூடாது, பொது இடத்துல வைக்கக்கூடாதுன்றதுனால இந்த அட்வான்ஸ் கொடுத்தவங்களும் இப்போ காசை கொடுன்னு கேட்குறாங்க. நாங்கள் அந்த அட்வான்ஸ் வாங்கினாலும் அந்த ஆளுகள் முதலீடு போட்டு இந்த வேலை வைக்கிறதுனால செலவு பண்ணிட்டோம். அதை திருப்பி கொடுக்குறதுக்கு கூட எங்கள்கிட்ட பணம் இல்லை. நாங்கள் ஒரு 8 மாதமாக அந்த வேலை ஆளுகள் வெளியே ஆளுலாம் கொண்டா வச்சு வேலை பார்த்து திடீர்னு இப்போ இது மாதிரி விநாயகர் சிலை எடுக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னே தெரியலை. நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, இந்த வேலை பார்த்தவர்களுக்கு என்ன பண்ணி கொடுத்த இதுன்றது அப்படின்னு தெரியாமல் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இப்போவும் நாங்கள் நம்பிக்கையாக எடுக்கணும். அரசு இது பண்ணி சில கட்டுப்பாடுகள் விரித்து இந்த சிலையெல்லாம் எடுத்துக்கொண்டா கிராமத்தில் கொண்டா வச்சு இது பண்ணலாம். கூட்டமெல்லாம் கூடாமல் சிம்பிளாக ஒரு 10 ஆள் 15 ஆள் இது பண்ணி கூட்டம் கூடாமல் இது பண்ணி எடுத்துக்கொண்ட கரைக்கலாம்னா எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா இது பாதுகாக்க மழை பெஞ்சாலும் எங்களுக்கு சிரமம். நாங்கள் அடுத்த வருஷம் வரைக்கும் இது பாதுகாக்க முடியாது. மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். எங்களுக்கு அரசு உடனடியாக தமிழக முதல்வர் ஏதாச்சும் இது பண்ணி இதை எடுத்துக்கொண்டா வைக்கலாம், கரைக்கலாம். இந்த வருஷம் இது பண்ணலாம், கிராமத்துக்கு ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். லாவண்யா, மண்பாண்ட தொழிலாளர் சங்கர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. கடந்த 8 மாத காலத்திற்கு மேலாக அரும்பாடுபட்டு செய்த விநாயகர் சிலைகளை இப்போ பொது இடங்கள் வைப்பதற்கு அரசு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு ஏதேனும் மாற்று ஏற்பாடுகளை செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உதவ வேண்டும் என ஒரு கோரிக்கை விடுத்திருக்காரு. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.